Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு குக்கர், அவன் இல்லை ஏதாவது பேன் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற இட்லி பாத்திரம் மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி சூப்பரான சாஃப்டான கேக் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளம் கேக் செய்கிறதுக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் தேவை, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவு ஆரஞ்சு ஜூஸ் அப்படி இல்லைனா கிரேப் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான ஜூஸாக 1 கிளாஸ் எடுத்து அதை ஊற்றிக்கோங்க. அதில் நல்ல பொடியாக நறுக்குன ஒரு 25 டேட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல பொடியாக நறுக்குன முந்திரி பருப்பு எல்லாமே ஒரு 25லேருந்து 30 பீஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் உலர்ந்த திராட்சை, நான் கருப்பும் சேர்த்துருக்கேன், நான் கோல்டன் கலரும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை மட்டும் சேர்த்துக்கிட்டா கூட போதும். அப்புறம் செரி பழம் சேர்த்துருக்கேன். அப்புறம் பாதாம், அப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி. இதில் உள்ள எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் கண்டிப்பாக வேணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு 2 வகையான ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் மட்டும் போதும். அதை வச்சு கூட இதே மெத்தடில் செய்யலாம். இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸில் இது நல்லா ஊறி வரணும். உங்களுக்கு டைம் இல்லை உடனே செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1 hour இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும். நான் இதை ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். வெளியிலே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது இப்போ இது நல்லா ஊறணும். இதை மூடி வச்சிடலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 1 hour ஊற வச்சா போதும். நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு நாள் ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்ல அந்த ஜூஸ் எல்லாம் உறிஞ்சி அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்ல சோக்காயிருக்கு. சூப்பராக இருக்குது. நான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்ல ஊறி போய் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு 1 hour ஊற வச்சுட்டு இதை அப்படியே அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டினிங்கன்னா கூட உங்களுக்கு இதே மாதிரி வந்துடும். டைம் இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுலில் 1/2 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கோல்டு வின்னர் சேர்த்துருக்கேன். 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க, ப்ரௌன் சுகர் சேர்த்து பண்ணுங்கள், இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயிலோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது 3ம் நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் கூட தனித்தனியாக தெரியக்கூடாது. நல்லா இந்த மாதிரி அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக 3 முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 1/2 கப் அளவு மைதா. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா போட்டு பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக் ஹார்ட் ஆகாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். எப்போதுமே மாவு பொருட்கள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, நல்லா ஊற வச்சு அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டி சேர்க்குறீங்க அப்படின்னா அது நல்லா ஆறுனப்புறம் சேர்த்துக்கோங்க, சூடோடு சேர்த்துற வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே.
டேஸ்ட்டும் வேறு லெவலுங்க. இதை செய்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி குக்கரோ இல்லை அவனோ அப்படி இல்லைன்னா எந்த பேன் எதுவுமே தேவையில்ல. இட்லி பாத்திரம் உங்கள் வீட்டில் இருந்தால் அதுவே போதும். அதை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆகிட்டு நான் வந்து இந்த பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். சில்வர் பாத்திரத்தில் கூட செய்யலாம், நல்லா வரும். உள்ளே வந்து கொஞ்சமாக நெய் அல்லது பட்டர் தடவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மாவு இந்த மாதிரி கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு எல்லா பக்கமும் அந்த மாவு வந்து படுற மாதிரி ஒரு லேயர் வர்ற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் பரப்பி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கனமான பாத்திரமாக இருக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்ல கோட் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் கீழே கொட்டிடுங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு கேக் பேன் ரெடி ஆகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை வந்து சேர்த்துடலாம். எவ்வளோ ரிச்சாக சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் வேறு லெவலுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். பாருங்கள், இப்போ இதை ஒன்று போல் சமப்படுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கேக் பேட்டர் ரெடி ஆகிட்டு இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நட்ஸ் போட்டு விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் கொஞ்சம் செரி பழமும் முந்திரி பருப்பு கொஞ்சம் வந்து மேலே போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறோம். இப்போது கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. முதல்ல வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 கிளாஸ், சின்ன கிளாஸுக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள மூடி இருக்கும்ல, மேலே உள்ள ஃபஸ்ட்டு மூடியில் 2வது மூடி இருக்கும்ல, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேக் பாத்திரத்தை தூக்கி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த கேக் பாத்திரத்தை இப்படியும் ஓப்பன்லேயும் வைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சில சமயம் தண்ணி வடிகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா கேக் வச்சுருக்கோம்ல அதையும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த இட்லி பாத்திரத்தோட மூடியை குக் பண்ணி 1 ஹவர் அப்படி இல்லைன்னா 1 ஹவர் 15 நிமிஷம் கரெக்டாக 1.25 மணி நேரம் குக் பண்ணால் போதும். லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. சூப்பராக குக்காகி வந்துடும். பாருங்கள், கேக்கு எவ்வளோ நல்லா ரெடியாகி வந்திருக்குன்னு. பார்க்கறதுக்கே அப்படி பலன்னு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரணும், அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக கேக் ரெடி ஆகிட்டு கேக்கை வந்து இப்போ நம்ம நல்லா ஆற வச்சிடணும். உங்களுக்கு கேக் நல்லா ஆறின பிறகு எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். சூப்பராக கேக் ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ கேக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு ஓரங்களை இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. நல்ல வாசமாக சூப்பராக இருக்குது கேக்கு. நான் கீழே அப்படி மாற்றி வச்ச உடனே கேக் தனியாக வந்துருச்சு. நம்ம உள்ளே வந்து நம்ம அந்த மாவு வச்சு கோட்டிங் பண்ணோம்ல, அந்த மாதிரி பண்ணிங்க உங்களுக்கு அடியில் ஒட்டவே செய்யாது. சூப்பராக அந்த மாதிரி கேக் வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. இட்லி பாத்திரத்தில் இந்த கேக் செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக ஈஸியாக பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கிட்ஸ்னாலே கேக்னால் ரொம்ப பிடிக்கும். நான் கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. வீடே அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், அந்த ஃப்ரூட்ஸ்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. சாஃப்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அப்படியே பேக்கரியில் வாங்கின கேக் மாதிரியே இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ போய் பாருங்கள். இந்த சூப்பரான கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களை மீட் பண்ணுறோம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ.